ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு புடலங்காய் சட்னி எப்படி டேஸ்டா பண்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் வறுபட்ட உடனே 8 வரமிளகா, ஸ்லைஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 4 பேர் கரெக்டாக இருக்குங்க. வெங்காயம் வதங்கின உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 400 கிராம் புடலங்காவை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காய் பாதி வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயமோட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். தக்காளி லாஸ்ட்டு சேர்த்து வதக்கினாதாங்க நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, புடலங்காய் சட்னி ரெடி. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.